வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. என்ன டிஃபன்? இப்போ தான் கீழே தம்பியை குளிப்பாட்டி முடிச்சுட்டு மேலே வந்து உக்காந்தேன். என்ன பண்ணலாம் வீட்டில் யோசனை பண்ணுறேன். தோசை மாவு இருக்கும், தோசை ஊற்றிடலாம். சாம்பார் சட்னி எல்லாம் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கலாம், எதனா இருக்கும், அதை வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம். வாங்க ஃப்ரிட்ஜை திறக்கலாம். மாலைகள் இது ஃப்ரிட்ஜ் நம்ம திறக்க முடியாத திறந்துட்டேன். ஓகே, 7 ஃபுல் டைட் லாக் ஆகிடும். அதாவது புதைக்கப்பட்ட உண்மைகள், மறைக்கப்பட்ட உருவங்கள், நாங்கள் அந்த மாதிரி என்னென்ன இருக்குன்னு தெரியாது. 2 பால், 1 தயிர். ஃப்ரிட்ஜு டூர் டப்பாவாக இருக்கும். அது என்னன்னு திறந்து பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போதைக்கு டைம் 1 2 3 4 5 6 டப்பா இருக்குது. தேங்காய் பற்ற வச்சுருப்பாங்க, 2 நெல்லிக்காய் வச்சுருப்பாங்க, புதினா இருக்குது, பச்சை மிளகா, மாவு. இந்த டிஃபன் பாக்ஸ் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் தக்காளி வாங்கிட்டு வரணுமா? சரி. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கோஸ். இது என்னது? முள்ளங்கி. என்னது? ஸ்வீட். எங்கள் வீட்டில் வந்து ஸ்வீட்டை வந்து வாங்கி வச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க. என் பையன் சாப்பிட மாட்டான், நான் சாப்பிட மாட்டான், ஒய்ஃப் சாப்பிட மாட்டாங்க. இது எப்போ வந்துச்சுன்னு தெரில. எப்போ வந்துச்சு இந்த ஸ்வீட்? ஞாபகம் இருக்கா? இந்த டப்பாவில் இருக்க ஸ்வீட்டு அப்படியே தான் இருக்கும். அப்புறம் வந்து இங்கே வந்து நாங்கள் ஃப்ரூட்டெல்லாம் வாங்கி வைப்போம், ஆனால் லக்ஷ்மிக்கு தான் கொடுப்போம். ரேர் சாப்பிட்றது பாஸ்மதி ரைஸு. நான் அவ்வளோதாங்க முடிக்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜு டூரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எசன்ஸ். இந்த என்ன எசன்ஸ் வந்து கேசரி பவுடருக்கு போகிற மாங்காய் பைனாப்பிள் எசன்ஸு. இது ஒரு டொமேட்டோ சாஸ், பச்சை கற்பூரம், கருவேப்பிலை, பஞ்சாமிர்தம், கச்சப். எங்கள் அப்பா ஞாபகத்தில் ஒரு கச்சப் தானே இது. இது என்னது? இது என்னது? இது என்னது? அஜந்தா போட்டிருக்கு. என்னது? ஓப்பன் தான் பண்ணேன். கேசரி பவுட்ரு இங்கே எங்கே வச்சுருக்கீங்க? நானே வச்சேன். இந்த வேறு பைனாப்பிள் இருக்கு இல்லையா, கேசரி செஞ்சால் அது கொஞ்சம் போட்டு பைனாப்பிள் போட்டு அந்த இது இருக்கும். எப்போ வாங்க விஷயம் தெரில. அதான் சொன்னேன், புதைக்கப்பட்ட உண்மைகள் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்குன்ட்டு. மறைக்கப்பட்ட உண்மைகள் எல்லாம் உள்ளே கிடக்கும். எங்கள் அப்பா ஞாபகத்தில் ஒரு சோடா, அந்த சாப்பிட்டு வச்சு நான் குடிச்சிடுவேன். ஐ லவ் திஸ். இதை சாப்பிட்டு நிறைய குடிப்பேன். ஒன்றுக்கு போனால் எரியும் சில சமயத்தில். ஒரு மாங்காய் ஊறுக்காய், நான் ஒரு மிக்சர் ஊறுக்காய் நம்ம சிஸ்டர் ஒன்று கொடுத்தாங்க, அது அப்படியே இருக்குது. நேற்று தான் ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஊறுக்காய். நம்ம வடிவுக்கார சிஸ்டர் கொடுத்தது. ரோஸ் எசன்ஸ். இது என்னது? எங்கள் மருமக அந்த கசாயத்தூள். இது என்னது? அரிசியா? ஆமாம், பாஸ்மதி ரைஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்களா. ஃப்ரிட்ஜ் டூர் தாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி. பார்த்துங்க, ஃப்ரிட்ஜு க்ளீனாக இருக்கா, நல்லா அசிங்கமாக இருக்கான்னு பார்த்துங்க. நான் அதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இன்னும் இருக்க டக்குன்னு ஓப்பன் பண்ணி காமிச்சிடணும். ஓகே, நம்மளது தான் நேச்சுரல் வீடியோ. இன்னும் இருக்குது அப்படியே காமிக்கிறது. ஓகே, இப்போ இதில் என்ன இருக்குன்னு பார்த்துங்க. டக்குன்னு ஒரு துவையல் பண்ணிடலாம். சிக்கன் இதெல்லாம் தூக்கி போட்டு பார்த்தா கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குது. இதை போட்டு கருவேப்பிலை இருக்குல்ல கொஞ்சம், அதை இதில் தூக்கி போட்டு ஒரு டக்குன்னு ஒரு துவையல் செம்ம டேஸ்ட்டாக பண்ணிடலாம். ஓகே, கொத்தமல்லி இருந்துச்சு, புதினா இருந்துச்சு, கருவேப்பிலை இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு 4 ஜோடி கழுவிடுவேன். மேலேயே கழுவிட்டு மண்ணெல்லாம் போயிடும். இது வந்து என்னென்ன தேவைன்னா உளுத்தம்பருப்பு, அதான் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, புளி, ஒரு 10 தேங்காய் இருந்தால் தேங்காய் ரெடியே பரவாயில்ல. எல்லாத்தையும் போட்டு வதக்கி அரைக்க வேண்டியது தான். அது டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் அதில் வந்து பூண்டு போட்டால் நல்லா இருக்குன்னுவாங்க. நம்மகிட்ட பூண்டு இல்லை, போய் வாங்கிட்டு வரணும். ஸோ இருக்கிறத வச்சு பண்ணலான்ட்டு தான் முதல்ல கழுவி வந்துடும்.
உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழல் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழல் கூட மிதிக்கும். மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது. அடிக்கடி இந்த பாட்டை போட்டு நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன். இந்த பாட்டை நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க. கண்ணதாசன் சார் தான். நான் சைட்டாக போகிறேன். நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே. நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. என்னுள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதார் என் வாழ்வில் நிம்மதி ஏது. இது கடவுள் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. குழந்தை எதிர்ஷ்டா பாரு. வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உன்னை போலே அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது, அதில் அர்த்தம் உள்ளது. கரெக்டா? நம்மளுக்கு எப்போ லாம்பு போயிடுது அப்புறம். சரி, ஓகே. கொஞ்சம் சூடாகிடுச்சு. உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்துங்க. நிறைய எடுத்துங்க, அது டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் செவந்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, பெரிய விஷயமே கிடையாது. டேஸ்ட்டாக இருக்குது, இது நல்லாயிருக்கும். இதில் 10 காஞ்ச மிளகாய் 2ஆக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டாச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு கொஞ்சம் புளி. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் வதங்கட்டும். இது இப்போது கொஞ்சம் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 50% வதங்கணும். ஃபுல்லாக வதங்க வேண்டாம், ஒரு 50% வதங்கட்டும். சில பேர் பச்சை மிளகா போடுவாங்க. பச்சை மிளகா போட்டால் புளிக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக போடணும். ஓகே, தண்ணி அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. ஆறினப்புறம் இதை அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. அப்போ கூட ஆறுன போக கூட பாருங்கள், சூடாக இருக்கும். ஓகே, ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுக்கணும். 10 வந்து டிஃபன் பாக்ஸு இல்லை, பெரிய டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இதை வந்து தாளித்து கலக்கிறப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். செம வாசனையாக இருக்குங்க. அவ்வளோ இந்த வழிச்சு போட வேண்டியதான். தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்படியே திக்காக இருக்கட்டும். நல்லா சூப்பராக செம்ம வாசனை ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு அந்த இடுக்கி இல்லாமல் கஷ்டமாக இருக்குது. ரைட்டு, ஒழிச்சு வச்சிட்டாங்க வீட்டில். எதுக்கு சொல்லு? இந்த கடாயை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எதுக்குன்ட்டு. இந்த இடுக்கியில் பிடிச்ச அடையாளம் தான் இது ஃபுல்லாகவே. இந்த சைடு ஃபுல்லாக இந்த இடம் பிடிக்கிறது அடையாளம். அதுக்காக தான். சரி, எங்கிட்டம்மா வீடுனா அப்படி தான் இருக்கும். எல்லா கடாயுமே இப்படி இருக்குமா? இங்கே பாருங்கள். சூப்பராக ஒரு புதினா மிக்சர் துவையல்னு வச்சிங்களேன், எல்லாம் கலந்து போட்டிருக்கேன் நான். அவ்வளோதான். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிருக்கேன், எனக்கு கெடாமல் இருக்கும், அதனால தான். நல்லா இருக்குங்களே. ஒரு தோசை விட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வெளியே இருக்கு எந்த தோசை நீ சொல்லு. முதல்ல நீ ஒரு 3 தோசை சாப்பிடு, அப்புறம் 3 தோசை அப்புறம் சூரிய கொடுத்து வந்துடும். சொல்லு. இது வந்து தேங்காய் போடல. தேங்காய் போட்டால் டேஸ்ட் வேறு மாதிரி மாறிட்டோம். சாப்பிடு. தோசைமா சிக்கன் மீன் மட்டும் தான் சாப்பிடும்.
இன்றைக்கி என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை, எதுவுமே கிடையாது. இன்னொரு தோசை எடுத்துன்னு ஒரு ராயின் இருக்கு. அப்பா வாங்க, தோசை புதினா துவையல், புதினா கிடையாது மிக்சர் துவையல். நம்ம தோசை எப்படி தெரியுமா இருக்கும்? இங்கே பாருங்கள், வள வளன்னு இருந்தால் தான் எனக்கு தோசை பிடிக்கும். இந்த திக்காக இருக்கணும், வள வளன்னு இருக்கணும். பேப்பர் ரோஸ்ட் மாதிரி நீட்டாக இருந்தால் சில பேருக்கு பிடிக்கும். எங்கள் ஒய்ஃபுக்கு பிடிக்கும், எனக்கு சுத்தம் பிடிக்கும். ஏன்னா அதில் சட்னி சாம்பார் தொட்டு சாப்பிட முடியாது. இதை நல்லா தொட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். செம்மட்டி எங்கள் ஒய்ஃபு காலில் சேர் டமால் எடுத்தேன், காலில் பட்டுச்சு. அது 3 நாள் வழி இருப்போம். தேங்க்யூ. என்ன பண்ணுறது? வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் சண்டை ஓயாதம்மா. எல்லார் வீட்லேயும் புருஷன் முன்னாடி எவ்வளோதான் அன்பாக இருந்தாலும் சண்டை ஒன்று இல்லைன்னா அங்கே அன்பு அதிகமாகி திகட்ட ஆரம்பிச்சிடும். சண்டை இருக்கணும், அன்பு இருக்கணும், சமாதானம் இருக்கணும். அதான் வாழ்க்கை. திடீர்னு ஒரு தத்துவம் வந்து சொன்னேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லுங்கள். பாய்.